மாடுமே வீட்டுக்கு வரலப்பா. மணி வேற 8 ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க குழந்தைய பாத்துக்குங்கப்பா. மழை வர மாதிரி இருக்குமா? தனியா போறேன்னு சொல்ற? வேண்டாமா, வேண்டாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ நிறமாச கர்ப்பிணி வேற. நீ எதுக்குமா கஷ்டப்படுற? பரவாயில்ல, இருக்கட்டும்பா. நீங்க குழந்தைய பாத்துக்குங்க. நான் போய் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, போயிட்டு வாமா. ஜாக்கிரதை. சரிங்கப்பா. சீக்கிரம் வந்துருமா. பாவம், இந்த சின்ன வயசுலயே புருஷனை இழந்து வயிற்றுலையும் குழந்தைய சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் இதயமே நின்று போற மாதிரி இருக்கு. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. என்ன இந்த பொண்ணு யார் கூடயே ஓடி போறா? என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தியா? எல்லாம் பொம்பளையே இல்ல. இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குடும்பம் இந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கலப்பா. அட்டென்ஷன். ஸ்டாண்ட் அட் ஈஸ். அட்டென்ஷன். ஸ்டாண்ட் அட் ஈஸ். அட்டென்ஷன். ஸ்டாண்ட் அட் ஈஸ். அட்டென்ஷன். ஸ்டாண்ட் அட் ஈஸ். அட்டென்ஷன். டேய் சிவா, வாடா இங்க. டேய், அட்டென்ஷன் எது, ஸ்டாண்ட் அட் ஈஸ் எதுன்னு பண்றா? சார், அட்டென்ஷனா 2 கால விரிக்கிறது சார். ஸ்டாண்ட் அட் ஈஸ்னா 2 கால சேர்க்கிறது சார். டேய், 7வது படிக்கிற. அட்டென்ஷன்னா என்ன, ஸ்டாண்ட் அட் ஈஸ்னா என்னன்னு தெரியாமையா இருக்க? சார், அதை விடுங்க சார். உங்களுக்கு அது சரியா தெரியும்னா கல்யாணமாகி 8 வருஷம் ஆனாலும் இன்னும் ஏன் கொண்டு பறக்கல? சார், அடிக்கடிங்க சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் சார் வேணாம் சார். குச்சில அச்ச கல்லால அடிப்ப சார். வேணாம் சார். போயா, நீயோ வேணாம், உன் ஸ்கூல்ல வேணாம். போங்கயா. எல்லா பசங்களும் நல்லவங்க தான். மாஸ்டருங்க தான் கெட்டவங்க. மாஸ்டருங்களே சரியில்லைங்கறியா? படிச்சு பெரிய ஆளாவான்னு பார்த்தா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உங்க தாத்தாவோட தாத்தாலாம் படிச்சுதான் பெரிய ஆளானாங்களா? விவசாயம் பண்ணி உழைக்கிறதுக்கு எதுக்கு நான் படிக்கணும்? விவசாயிங்களாம் படிச்சுதான் விவசாயம் பண்றாங்களா? நாட்டுக்கே அவங்க சோறு போடல. வாழ்க்கையில நீ உருப்படுறதுக்காக ஒரு வழி சொன்னேன். எப்படியோ கெட்டு போய் தொலைடா. டேய் நில்றா. டேய் உலக நில்றா. டேய் நில்லுன்றல. டேய் நில்றா. இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். வாடா. வாடா டேய் வாடா. என்ன நில்லு. நில்லுடா. அவன் என்ன தப்பு பண்ணா? என்ன ஓடுகாலி பிள்ளைன்னு சொல்றா கடங்கார. அவனை நான் சும்மா விட மாட்டேன். நில்லு. அவன் உண்மையே தானடா சொன்னான். அவன் மேல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா யாரு கூட ஓடி போனதை என் கண்ணாலே நான் பார்த்தேன். போடா இங்க இருந்து. போடா. வந்துட்டான் பெருசா அறுவாள் எடுத்துக்கிட்டு. நேத்து தனியா இருந்தான்னு வெட்ட வந்த. டேய் இப்ப வாடா. என் ஃப்ரெண்டு ஓடுகால் பையன் சொன்னோனே வெட்ட வந்தியா? இப்ப நானும் சொல்றேன், என்ன பண்ணுவ? ஆமா, என்னடா இப்ப உன்னைய சேர்த்து வெட்டிடுவேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எங்க வெட்டு. ஏய் ஓடுறா அவனை. டேய் விடுடா. டேய் நல்லா போடுறா. டேய் போடு 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 போடு. டேய் ஏன்டா அழுகுற? என்ன ஆச்சுடா? தாத்தா, அந்த தருதல ஓடி போனவளோட பிள்ளைன்னு சொல்ற. என்ன பண்றேன்னு பார்க்கலாம்னா உன்னை அடிப்பேன்னு சொன்ன தாத்தா. அதனால எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க தாத்தா. அடி வாங்கிட்டு வந்திருக்கேடா. உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா ஒன்னும் ஓடி போலடா. அன்னைக்கு மாடை தேடி கண்டுபிடிச்சு வரேன்னு போனவள அந்த பாலடைஞ்ச கோவில் கிட்ட நீ என் பேரங்கிறது உண்மைன்னா அவனுங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு வா போ.
வெட்டி மடிச்சு கட்டி எத்தினி கட்டுடா சேர்ந்து என் கூட டப்பாங்குத்து ஆடுடா நீ பாடுடா டென்ஷன் தேவையில்ல காணா நீ பாடுடா மச்சான் நானும் சிங்கிள் பக்காவான லோக்கல் தப்பு தண்டா செஞ்சவனா முட்டி நிக்கும் எந்தில் மச்சான் நானும் சிங்கிள் பக்காவான லோக்கல் தப்பு தண்டா செஞ்சவனா முட்டி நிக்கும் எந்தில் தட்டுங்கடா தட்டுங்கடா ஒரு மொத்தம் கேட்கும் நம்ம விட்டு ஒரு மொத்தம் கேட்கும் நம்ம விட்டு வந்தாலே அடிப்பேண்டா நாயகிரி அன்புதான் தந்தாலே உன் தோழனா பெரியோர்கள் சொன்னதை நான் என்னாலும் மதிப்பேண்டா குரு தெய்வம் மதிக்கின்ற சிஷ்யன் நான்டா குரு முன்னே நான் பின்னே ஜெயிப்பேனே ஊர் சொல்ல வெட்டி மடிச்சு கட்டி எத்தி நீ கட்டுடா சேர்ந்து என் கூட டப்பாங்குத்து ஆடுடா ஆட்டோ ரெடியா வெட்டி மடிச்சு கட்டி எத்தி நீ கட்டுடா சேர்ந்து என் கூட டப்பாங்குத்து ஆடுடா நீ பாடுடா டென்ஷன் தேவையில்ல காணா நீ பாடுடா மச்சான் நானும் சிங்கிள் பக்காவான லோக்கல் தப்பு தண்டா செஞ்சவனா முட்டி நிக்கும் எந்தில் மச்சான் நானும் சிங்கிள் பக்காவான லோக்கல் தப்பு தண்டா செஞ்சவனா முட்டி நிக்கும் எந்தில் தட்டுங்கடா தட்டுங்கடா ஒரு மொத்தம் கேட்கும் நம்ம விட்டு ஒரு மொத்தம் கேட்கும் நம்ம விட்டு என்ன பெருசு காலையிலே என்ன ஃப்ரீ ஷோ காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. அட பெருசுக்கு கோவத்தை பாத்தியா? இப்பவே எப்படின்னா அந்த காலத்துல ஊருக்கே நல்லா தண்ணி காட்டியிருப்பல்ல. பெரிய ஆளுதான். நிறைய பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன். போடா வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன கன்றாவிடா இது. இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்க. இவன் மனுஷனா இல்ல மிருகமா? இந்த வயசுல எனக்கு இது தேவையா? கரும பிடிச்சவன். அணையிற விளக்கு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வாடா போலாம். என்னடா தம்பி, காலையிலேயே டீச்சர் அம்மா வீட்டுல இருந்து கவுண்டர் வெளியில வந்துகிட்டு இருந்தாரு. என்னடா சமாச்சாரம்? போய் உங்க டீச்சர் அம்மாவை கேக்குறியா? கேப்பியா?
யார் வேணா வரட்டும் போடா தடியா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. உங்களுக்கு என்ன ஏத்து பேசுறியா? ஓடுறா. கவுண்டர் காலையில எழுந்து தோட்டத்துக்கு போனாருன்னு சொன்னா இல்ல டீச்சர், கவுண்டர் காலையில எழுந்து உங்க வீட்ல இருந்தா வெளியே வந்தாருன்னு சொல்றீங்களா? கையை நீட்டுங்க. வேணா டீச்சர், நாங்க சொல்ல. யார் சொன்னது உங்களுக்கு? அந்த மோட்டுவும் பாயசம் தான் டீச்சர். கவுண்டரே டேய் பரதேசிங்களா, நான் யார் வீட்டுக்காவது போவேன் வருவேன், உங்களுக்கு என்னடா வந்துச்சு? பாத்திரம் சும்மா இருக்க வேண்டியது தானே? ஸ்கூல் பசங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. நான் வேண்டான்னு சொன்ன கவுண்டரே, இந்த பாவி தான் சொன்னது. உன் புத்தியை காமிச்சிட்டியடா. தப்ப நீ பண்ணிட்டு கடைசியில ஏன் மேல பழிய போறியடா. அண்ணா இவங்க நம்ம முன்னாடி நடிக்கிறாங்கண்ணே. டேய் இவங்க துணிமணியை அவுத்தடுறா. ஐயோ கவுண்டரே, நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் கவுண்டரே, வேட்டியை மட்டும் கழட்டிடாதீங்க கவுண்டரே. ஏன்டா கேட்ட கூடாது? வேட்டி அவருங்க இருந்த ஒரு பட்டாப்பட்டியும் துவச்சி காய போட்டிருக்கேன் கவுண்டரே. வேண்டாம் கவுண்டரே, தயவு செஞ்சு விட்டுருங்க கவுண்டரே. இவனை பிடிச்சி சிக்கு பிடிச்சவங்களா? லுங்கி அவருங்க அவருங்க. காலேஜ்ல பசங்க வராங்களாடா? ஆமா மச்சான், வந்துட்டு இருக்காங்க. அவனுங்க வண்டியை தள்ளிட்டு வரானுங்களா இல்ல ஓட்டிட்டு வரானுங்களான்னு தெரியலையே. ஓட்டிட்டு போறது விற்கிறதுக்கு தானே? வண்டியை ஏதாவது காட்டுக்குள்ள விடுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்புறமேட்டு வியாபாரத்துக்கு அனுப்புவோம். நம்மளே ஆரம்பிச்சிடலாம்டா. என்ன சொல்ற? இன்னும் ஏடா வெயிட் பண்ணிட்டு வா போலாம். இங்கேயே காடு மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. என்னண்ணே இந்த அடி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அந்த கவுண்டருக்கு வயசாயிருச்சுடா. இல்லன்னு வையே, அவன் குறவளைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருப்பான். அடுத்த தடவை பாரு. அந்த தாத்தா உன்னை ஏன் மிருகன்னு சொன்னார்னு இப்ப புரியுதுடா. தயவு செஞ்சு இனிமே அதை மட்டும் மறந்துடாத, கண்ணு கெட்டு போயிடும். அங்க பாருங்களேன். யாரா இவனுங்கெல்லாம் ஒரே கூட்டமா வந்திருக்கானுங்க? இதுதான் எல்லை. எல்லைய நான் வரைஞ்சிட்டேன். இந்த எல்லைக்குள்ள இருக்கிறதுலாம் என்னோடது. அந்த எல்லைக்குள்ளேயே கதையை முடிக்கிற பாரு. Mm-hmm.
டேய் குட்டி, ஆமா அந்த பாயாசம் எங்க போனா? அங்கேயே செத்து போயிட்டானா என்ன? இருக்கலாம். பாவம், என்ன காப்பாத்த போய் அவரு அடி வாங்கிட்டாரு. நில்லுங்க. வந்துட்டான்டா. அட இவன் எங்க சாக போறான்? இவனுக்கு 100 ஆயுசு. பாரு பாறாங்கல் மாதிரி இருக்கான். ஆமா, யார் நீங்க? அவங்கெல்லாம் யாரு? எதுக்காக உங்களை துரத்திட்டு வந்தாங்க? என்னோட பேரு அக்ஷிதா. நான் ஒரு அனாதை. பாம்பேயில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பெங்களூர்ல என்னோட ஹாஸ்டல்ல இருந்து என்னை கூட்டிட்டு வந்தாங்க. வரும்போது தான் தெரிஞ்சது என்ன அவங்க எல்லாம் விற்க பார்க்குறாங்கன்னு. ஸோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காவலா நான் இருக்கேன். சரியா சொன்னடா. அதை விடுறா. இவன் பாயசம் உங்க அண்ணன் மாதிரி. என்னது அண்ணனா? ஆமாண்டா. அவன் குட்டி என் கூட தான் இருப்பான். இவன் மோட்டு, இவனும் உங்களுக்கு அண்ணன் தான். நீங்க இவன் வீட்லயே இருக்கலாம். இனிமே இவன் என் கூட தங்கிப்பான். சரி வாங்க போலாம். அன்னைக்கு வந்தவனுங்களை செம்மையா வெளுத்து வாங்கிட்டியடா. பார்த்தல. சும்மா சொல்லக்கூடாது, நீ பெரிய ஆளு தான். டேய் பாயசம், ஆமா உன் காதல் என்னாச்சு? கன்னத்துல அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு நேரா போய் நம்ம ஸ்டைல்ல இந்தாமா நம்பரை கொடுன்னு கேட்டேன். அதுக்கு அவ அண்ணா எங்க அம்மா மொபைல் யூஸ் பண்றதில்லன்னு சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரின்னு வாயை மூடிட்டு பேசாம வீட்டுக்கு வந்துட்டேன். அதை விடு, அந்த சுந்தரியோட கதை என்னாச்சு? ஒரு நாள் பீடி பிடிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன்டா. இடுப்புல குடத்தை வச்சுக்கிட்டு சும்மா சூப்பரா நடந்து வந்துட்டு இருந்தாடா. அவளை பார்க்க 2 கண்ணு பத்தலடா. மோய் இடுப்பு சேல மடிப்புலன்னா கசங்கி போனேண்டி. மோய் எலும்பிச்ச பல்ல இடுப்புலன்னா கிறங்கி போனேண்டி. நீ என்ன சொல்லுற எனக்கு பதில் சொல்லுவியா? என்னடா பொறுக்கி நாயே அப்படி பாக்குற? கொன்ன நோண்டிடுவ பாத்துக்க. அவ பேசுனதை கேட்டு யாரும் இல்லாத ரூம்ல போயிட்டு நல்லா அழுதுட்டான்டா. அட பாவி, அசிங்கம். சரி தெரிஞ்சது தானே, விடு. தோ பாருடா அக்ஷிதா வரா மச்சான். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். ஏன் நான் பொண்ணு இல்லையா? என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையே. எனிவேஸ் என்னை காப்பாத்துறது பரவாயில்லைங்க. பொண்ணுங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நான் அப்படியே எந்திரிச்சு நின்னுடுவேங்க. ஆமாங்க, எந்திரிச்சு நின்றுவான். கையே இவ்வளவு ரஃப்பா இருக்கு. என்ன பண்றது, கரும்ப சீவி சீவி இப்படி ஆயிடுச்சு. கரும்ப சீவுறது வீட்லயா நிலத்துலயா? டேய் பரதேசி, நிலத்துல தாண்டா. சரி நான் நடத்து. நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. வாடா இங்க. என்ன ஃபிகர். எனக்கு இவ தானே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். டேய் மச்சான், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறா. டசன்னா குழந்தைங்கள தடபடான்னு உன் கையில கொடுத்துறேன். கொடுப்படா கொடுப்ப. உன் பசங்களுக்கு நான் ஆயா வேலை பார்க்கணும், அதானே உன் பிளானு? தெரியும்டா உன்னை பத்தி நல்லாவே. சரி விடா, உனக்காக 2 குறைச்சிக்கிறேன். அந்த சிவா வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபிகர் வந்திருக்காங்க. கவுண்டர் ஃபிகரா? பொண்ணு நல்லா ஃபிகர் டோலின்லாம் கூப்பிடக்கூடாதுடா லூசே. வேற என்னடா சொல்லணும் லூசு போயில? என்னடா சொன்ன? வேற என்னன்னு சொல்லணும் கவுண்டர்? இங்க வா, மரியாதையா தேவி அப்படின்னு கூப்பிடணும். சரி போடா. அந்த தேவி தரிசனம் எனக்கு கிடைக்காதா? சொல்லுடா. பண்ண கவுண்டர், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். அதுதான் காலா. போ வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. டேய் காலா, இவங்கள திருவிழாக்கா வந்திருக்காங்க. ஏன்டா எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா? நான் இவ்வளவு மட்டும் தான் கூட்டிட்டு வந்தேன் கவுண்டர். நான் சொன்னல சிவா வீட்டுக்கு வந்த பொண்ணு இவளா? அப்ப இவ யாரா? இவளை ஏன்டா கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க கூப்பிட்டாங்கன்னு நான் வந்த கவுண்டரே. கூப்பிட்டுட்டாங்கன்னு வந்துட்ட? நல்லா இருக்கு. அவன் கூப்பிட்டான்னு நீ வந்துட்ட. ஆமா, இவனை எவன்டா கூட்டிட்டு வந்தது? இவன் தான் கூட்டிட்டு வந்தான் கவுண்டர். இவனை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னடா அது கருமோ? அது என்னவோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, இந்த ஆம்பளை அம்பளையும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஏதோ கொய்யும் கொய்யும்னு சொல்லுவாங்க. கே கவுண்டர், கே. அதான்டா இவன். அந்த பல்லான பொறிக்க வெளியே தெரியல. அப்படி சொல்லாதீங்க கவுண்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. தயவு செஞ்சு நீ வெக்கப்படாத. உன்னை பாக்குறப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அந்த பரதேசியை துரத்துறா. ஐயோ சினுங்குறான்டா. போய் தொலைடா. காலா, நான் வைக்கவா கால? அதை விட வேற வேலை என்ன இருக்கு பெருசா? என் மான் குட்டிய அழகான பேர் என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ செருப்படி. எந்த அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஆமால, சரி விடு.
2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் அப்பா வயசாகுது உனக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற வெக்கமா இல்ல? ஐயோ இங்க பாரு செல்லம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா தானே வயசாகும். மிஸ்டர் கோவிந்தா, இந்த பாடி பில்டர் எதுக்காக இங்க வந்தா? தேவையில்லாதெல்லாம் பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கா இவங்களை என்னோட அனுப்பிடு. ஓஹோ, ஒரு வழியா ரேப் சீன்ல ஹீரோ என்டர் ஆயிட்டான். கவுண்டரு, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. இவன் அப்படி என்னதான் கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். பொண்ணுங்க இருக்காங்களேன்னு பேசாம இருக்கேன், இல்லைன்னா தெரியும்ல இந்த பாஸ் அடிச்சா அந்த உடம்புல பேசே இல்லாம போயிடும். இங்க பாரு, என் வழியில நீ வரக்கூடாது. ஏன்னா நான் தான் உன் வழியில வரமாட்டேனே, புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் அடிக்க மாட்டேன், இன்னைக்கு சண்டே லீவு, புரியுதா? பொழைச்சு போ, பாய் தான் கோரி. வாங்க போலாம். ஏய் நீ போவாத. கால்ல விழுகிறேன், என்ன விட்டுறா. ஆமா காலா, இந்த புது வண்டியோட கதை இருக்கட்டும். அண்ணன் வேற ஊர்ல இல்ல, அந்த டீச்சரை மோட்டர் ரூமுக்கு வர சொல்றியா? கவுண்டரு, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நீங்க எப்ப பாரு மோட்டார் ரூம்னு சொல்லிட்டே இருந்தா மோட்டார் கோவிந்தன்னு பேர் வச்சிடுவானுங்க. விட்டா நீயே வச்சிருவ போல இருக்க. நீ பண்ற காரியத்துக்கு நானே தான் வைக்கணும் போல. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை கவுண்டரு. மூடிக்கிட்டு முதல்ல போய் சொன்ன வேலையை பாரு. சரிங்க கவுண்டரு, நீங்க ரெடியா இருங்க. அப்படியே மெடிக்கலுக்கும் போயிட்டு வந்துருங்க. காலா, பத்திரமா கூட்டிட்டு வா. லட்டு டீச்சர், லட்டு டீச்சர், முந்திரி பருப்பு மாதிரி கண்ணம். இது நான் வாங்கி கொடுத்தது தானே? உங்க அண்ணா வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேண்டாம் வேண்டான்னு? வேண்டான்னு சொன்னா வேணுங்கிறது தான் அர்த்தம்னு ஒரு புண்ணியமா சொல்லியிருக்கான். ஒருவேளை கவுண்டருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஐயா அதை விடுத்தல. யாரு கவுண்டரு? என் அண்ணன் முன்னாடி பண்ணதை நாங்க பின்னாடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வெறும் கவுண்டருக்கு மட்டும் தான் பாடம் எடுப்பீங்களா நீங்க? நான் உங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ல டீச்சர். நல்ல ஸ்டூடெண்ட் தான். அப்படியா? அப்ப எனக்கு பாடம் எடுங்க, எனக்கு பாடம் எடுங்க சீக்கிரம். இருந்தாலும் நான் கவுண்டரோட சொத்து. நீங்க கேக்குறது தப்பு மேடம். நான் கவுண்டரோட தம்பி. கவுண்டர் சொத்துல எனக்கு சரி பாதி பங்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கும் கவுண்டரே இதெல்லாம் தப்புன்னு தோணுது. அப்படியா? பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? தப்பு நடக்கிறது சகஜம், தப்பு செய்யறவன் தான் மனுஷன். என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படி இறந்து போயிருக்காரு. யார் இப்படி பண்ணிருப்பாங்க? யாருன்னா தெரியல. நாங்க பார்த்து பேசிட்டு தான் போனோம். சார், பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நினைக்கிறேன் சார். இது ஏதோ பேயோட வேலை மாதிரி இருக்க. இருக்கட்டும். இவனால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் பேய் தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். எல்லாம் தலையெடுத்து. வா போலாம். இதை யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுச்சாடா? இது ஏதோ பேயோட வேலைன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பூஜையை பண்ணிடலாம். போத நிறுத்தியா? பெரிய பேயா பேய். டேய் காலா, நமக்கு வேண்டாதவ செஞ்ச வேலையா இருக்குமோ? விசாரிச்சுங்க கவுண்டரு, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ஊருக்கு வந்து உங்காலுன்னு தெரிஞ்சோம் இப்படி ஒரு வேலையை பார்க்குற தைரியம் யாருக்குமே இல்லை கவுண்டரு. போயா. வாங்க வாங்க. இதுங்க வை. என்ன ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஷட் அப். இது எங்க தாத்தா காலத்து மெடிக்கல் கிட். கடவுளே. என்ன ஃபுல் அடிச்சிட்டு மட்டையா? அப்படின்னா இவன் சரக்கு அடிச்சிருக்கானான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, கொலை நடந்ததை பார்த்து மயங்கி விழுந்துட்டான். கோபால, கோவிந்தா அடிச்சு போட்டுருவேன். நீங்களே எழுப்புங்க. டேய் கோவிந்தா, கோவிந்தா எந்தடா? எவனா அது? எவனவ? ஒரு கிடாய என்ன அவன் வாங்குறியா? நீ சொல்லுவோம், அப்பா நீ சொல்லுவேன். பட நீங்களாண்ணா? எப்போ வந்தீங்க? உங்க தம்பியா இவன்? எதுக்கு சந்தேகமா கேக்குறீங்க டாக்டர்? ஆளு ரொம்ப வித்தியாசமா இருக்கியே அதான். ஆமா ஆமா ஆமா.
நான் அவர் தம்பி இல்ல அவரு எனக்கு அண்ணன். செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்க? எதுக்கு செக்கப் டாக்டர்? முதல்ல மேல வாமா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்களே டாக்டர். ஐயோ டாக்டர் செக் பண்றேங்கிற பேர்ல ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ காப்பாத்துங்க, சங்கு ஒதுக்குது. ஏந்திரியா போனா கணக்குற ஏந்திரி. கீழே ஒருத்த கட்டிட்டு இருக்கேன், இறங்கியா. நாய்க்கு வந்த மாதிரி ஜுரம் அடிக்குது. இவன் கண்டிப்பா மனுஷ டாக்டர் இல்ல. ஆமா மனுஷனுக்கு போடுற ஊசி போட்டா இவனுக்கு செட் ஆகாது. என்ன பண்ணலாம்? ஓபன் த கேட். எதுக்கு நான் இந்த ஆள கூட்டி வந்தேன்? வேணான்னு சொல்லுங்க. இது என்னது? கெரசினா? அது இல்ல, என் பொண்டாட்டி மண்ணெண்ணெய் தீந்துருச்சுன்னு சொன்னா அதான் உங்க கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தேன். டேக் இட். ஓ வா, ஒரு நிமிஷத்துல பயமுடுத்துறியா? இல்ல இல்ல வேணாம். அது எங்க போச்சு? என்ன பண்றாப்ல? ஓ வலிக்குது. உடம்பு உடச்சு வச்சுட்டானே இந்த டாக்டர். அண்ணா மாட்டு ஊசிக்கு போறதுல வந்து குத்த பாக்குறானே. ஐயோ அண்ணா, இவன் என்ன மனுஷ டாக்டரா இல்ல மாடு டாக்டரா? அண்ணா எம்ம தர்ம பாசக்கயிறை பிடிச்சிருக்க மாதிரி பாசமா ஊசியை பிடிச்சிட்டு இருக்கான். இவன் கிட்ட நான் ஊசியை போட்டுட்டானா எனக்கு பின்னாடி பெருசா இவங்க வச்சிருவேன். எனக்கு வேணாம் ஊசியா வேணாம். வேணாம் சொல்லுண்ணா. போட சொல்றேன். ஊசி உள்ளே மாட்டிக்கிச்சே. ஏதாவது பண்ணி எடுங்க டாக்டர். அடப்பா உள்ளே ஏன்டா அதை வச்ச? பஞ்சர ஓட்டுறா. ஐயோ வலிக்குது. என்ன பண்ற? பண்ணி வச்சிருக்க. இம்பாசிபிள். இங்க பாருங்க, இவன் உயிரோட இருந்தா என் ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு வாங்க. அங்க ஆபரேஷன் பண்ணி இவனை சாகடிக்கிறேன். இல்ல பொழைக்க வைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வா. எங்க இருந்துடா இப்படி என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்த? ஐவேஸ்ல பஞ்சர் ஓட்டரெல்லாம் கூட்டு வந்து டாக்டர்னு சொல்றீங்க. நீ எல்லாம் மனுஷனா? இந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்தேனே, வந்து இப்படி மண்ணெள்ளி போட்டு போயிட்டானே. பேசாம பாரு, பேசிக்கிட்டே இருக்க. கஷ்டத்தை யாருகிட்ட சொல்றது? பூஜா நில்லு. கூப்பிட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா உன்கிட்ட என்ன பேசணும்? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்க. ஊர் சுத்துறதுதான் வேலை, வேற என்ன வேலை இருக்கு? உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லைல்ல? என்ன கேள்வி கேட்கறதுக்கு தான் உன்னை கட்டிக்க சொல்றேன். சும்மா இருடா. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னடா அது சத்தம்? பாவம், யாருக்கு என்ன ஆச்சோ? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. குட்டி ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? ஏதோ ஒண்ணு புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. என்னங்க ஆச்சு? யாராவது காப்பாத்துங்க. கத்துனாங்க. குட்டி காப்பாத்துங்க. இப்போ அவனே காப்பாத்துங்கன்னு கத்துறான். நீங்க போய் பாருங்க. காப்பாத்துங்க. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் ஏய் டேய் குட்டி எந்திரிடா வா. ஐயோ என்னடா குட்டி இப்படி ஆயிடுச்சு? உன் கற்பையே இழந்துட்டியடா. ஐயோ சரி வா. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே குட்டி. எடுப்பு போச்சே. என்ன குட்டி, காப்பாத்த போன உனக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு? காப்பாத்துறேன்னு போன உன்னையே காப்பாத்த ஒருத்தர் வர வேண்டியதாச்சு. நம்ம குட்டி நாய் கடிச்ச பூனை மாதிரி ஆயிட்டான். அப்படின்னா குட்டியவே கேளு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் மானபங்கம் இல்ல, உயிருக்கே எனக்கு பங்கமாயிருக்கும். ஆமா ஆமா. அட்டம் டு ரேப் மட்டும்தான், ரேப் நடக்கலண்ணே. நம்ம குட்டி கஷ்டப்பட்டு வளர்த்த பூ வாடி போயிடுச்சு. சரி வாடா வாடா. டேய் அங்க ஏன்டா உட்கார்ந்திருக்க? இங்க வந்து சாப்பிடு. நீ வந்து இங்க சாப்பிடு. அங்கேயா வரணும்? இங்க வந்து சாப்பிடியா? நீ வந்து இங்க சாப்பிடு. இங்க பாரு, பேசாம இங்க வந்து சாப்பிடு. நீ வந்து இங்க சாப்பிடு. மாவன நீ இப்ப வரலனா பாரு, சொல்றேன்ல இங்க வந்து சாப்பிடு. நீ வந்து இங்க சாப்பிடு. ஏய் லூசு பசங்களா, நீயும் அங்க போக வேண்டாம், அவனும் இங்க வர வேண்டாம். உள்ள போய் சாப்பிடலாம் வாங்க.
திங்கறதுக்கு கூட இப்படி உள்ள இருக்க உனக்கு அடிச்சுக்கிறாங்க. வாடா டேய். உனக்கு இங்கேயே காட்டியிருப்பேன், தப்பிச்சிட்டேன். என்னது? எக் ரைஸ் நான் ஓ, முட்டை சாப்பாடா? ம். ம். ஆ? டேய் மச்சான், யாரா அவன்? நிம்மதியா அவ சாப்பிட இடுப்பு கூட விட தெரிஞ்சிருச்சுடா. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், பக்கத்துல சோறு தின்னவன பார்க்கலையே. காதல் என்னடா கண்ணை மறைச்சிருச்சான்னா? அண்ணா ஆ? உங்க வீட்லயே தண்ணி கொட்டுது? என் வீடு இல்லம்மா, நனையிறது அவன் வீடு. தோ பாரு எப்படி நனைய விட்டுருக்கான் பாரு, காதலுக்கு இருக்க. டேய் பேசாம சாப்பிட்டு கிளம்புற வேலையை பாருடா. என் வீட்டை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. எப்பா கடவுளே, இப்படியே போனா எப்படி? புலி மாதிரி இருந்தவன் எலியாக வேண்டியதுதான். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. நான் நம்பல, நான் நம்ப மாட்டேன். நம்பாதீங்க நம்பாதீங்க பொண்ணுங்களை நம்பாதீங்க, நம்பாதீங்க நம்பாதீங்க பொண்ணுங்களை நம்பாதீங்க. ஏய், ஏங்க என்னம்மா வெக்கப்பட்டுட்டு ஓடி வர? எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்க தோட்டத்துக்கு போலாம். அது சரி, இப்படியே போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். டேய் மவனே, வந்து இன்னும் ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ள மாங்காய் வேணும் புளியங்காய் வேணுங்கிறா. அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டியாடா? டேய் பாவி, முன்ன பின்ன தெரியாத பொண்ணை இப்படியாடா பண்ணுவ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டேய் அறிவு கட்ட முட்டாள், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாங்கடா, தோட்டத்துக்கு போலாம். பல்லு தேய்ச்சி முகத்து கழுவிட்டு வந்தீங்களா இல்ல அப்படியே வந்துட்டீங்களா? சிங்கம் எப்பவும் பல்லு தேய்க்காது, முகத்தையும் கழுவாது. அதையும் கழுவாது. நீங்க கழுவ மாட்டீங்களா? பெரிய காமெடி, பெருசா சிரிக்க வந்துட்டீங்க. அண்ணே, நீங்களாவது கழுவுனீங்களா இல்லையா? முகத்தெல்லாம் கழுவிட்டமா, பல்லெல்லாம் தேய்ச்சதா சரித்திரமே இல்ல. நீங்கள கலீஜ். டேய் மோட்டு, மழை வர மாதிரி இருக்கு, கோழியை கூண்ல அடிச்சிட்டு வா. சரிடா. பாய் அங்க பாரு பாய், பொண்ணு சூப்பரா இருக்கா. அதை குடுறா அப்படி கரெக்டா பொண்ணை பார்த்தாடி. அட என்ன பாய், இவன் எதுக்கு வரான்? என்ன ரஹமத்துல்லா, கண்ணு சரியா தெரியலையா? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன தெரிஞ்சதுனால தான் அடிச்சிருக்கேன், உனக்கு தெரியலையா? கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதானே? கேரே சாப், உங்களுக்கு எத்தனை தடவை கொடுத்தாலும் பத்தாதுல. நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க செய்யறது தான் செஞ்சுக்கிட்டே இருப்போம். மத்த பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணாலே சும்மா விட மாட்டேன். இதுல எங்க வீட்டு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணா சும்மா விட்டுருவேனா? டேய் என்னடா பண்ணுவ?
பயந்து சாகுற? என் அமாவாசைக்கு பிறந்தவனே, பார்த்து வரமாட்டியாடா? பகல்லே உன் முகத்தை பார்க்க முடியாது, ராத்திரியில் இப்படி பேய் மாதிரி வர. சே போடா. சீக்கிரம் முடிச்சுட்டு வாண்ணே, நான் கிளம்புறேன். இவன் வேற ஒருத்தன் நைட்டில் வந்து இப்படி பயமுறுத்திட்டான். ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டல்ல? சாத்திட்டேங்க. கவுண்டர், இத்தனை வருஷம் சர்வீஸை வச்சு சொல்றேன், இது கண்டிப்பா மனுஷங்க செஞ்ச காரியமே கிடையாது. இது கண்டிப்பா பேய் பிசாசோட வேலையா தான் இருக்கணும். இந்த தடவை எனக்கும் அப்படிதான் தோணுது கவுண்டர். சீக்கிரமா நாம ஏதாவது பண்ணி ஆகணும். யார் பண்றாங்களோ என்னமோ, மொத்தத்துல ஒவ்வொருத்தரா மேல போயிட்டே இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். யோ, உன் குச்சியை மறந்துட்டு போறையா? யோ, இது குச்சி இல்ல, லாட்டி. யாரியா அவன்? போலீஸா இல்ல கவர்மெண்ட் பஸ் டிரைவரா? சரியான மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். யோ பூசாரி, என்ன கருமையா இது? ஏதாவது பரிகாரம் இருக்காயா? இது பேயா கூட இருக்கட்டையா, அது எந்த பேய்னு கண்டுபிடி. நீ எதுக்கு இருக்க வேடிக்கை பார்க்கவா? கவுண்டரே, நம்ம எதுக்கு ஒரு தடவை அந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அங்க இருந்து தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். யோ பூசாரி, என்னாச்சு? பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த எலுமிச்சம்பழத்தை பிடிங்க கவுண்டரே. இதை வெட்டுங்க கவுண்டரே. இது சிகப்பா இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், இல்லன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இவன் வேற இதை விட்டு அதை விட்டுங்கிறான். சிகப்பு ஆகலையா? தூக்கி போடாதீங்க கவுண்டரே, ஜூஸ் போடுறதுக்கு உதவும்ல. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஊர் தலைவனா இருக்க பாரு, என் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கிடையா? ஆயா அப்படின்னு தப்பா சொல்லிட்டோம். டேய் மச்சான், நீ விரும்புறன்னு அவகிட்ட சொன்னியாடா? எப்படிடா சொல்றது? பயமா இருக்கே. ஃபர்ஸ்ட் அவ என்ன விரும்புவாளா? டவுட் எனக்கே இருக்கு. உன் மூஞ்சிக்கு அவ தேவையா? ஏதோ கட்டையோ குட்டையோ போதாதா? அப்படியே ஓங்கி விட்டானா? அதெல்லாம் உன்னோட ரேஞ்ச் ஃபிகர். சரி விடு. பாரா, உன் ஆளு வரா. சிவ பூஜையில கரடி எதுக்கு? நீ கிளம்பு, நான் அப்புறம் வரேன். தூ, ஆம்லன்ற உன் புத்திய காமிச்சலடா. வாங்க வாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேசலாமே. அப்படி பார்க்காதீங்க. மேல இருக்கிற பிரம்மன் அப்படியே கீழே அம்பு விட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப வெக்கப்படாதீங்க, அம்பு வேற எங்கேயாவது குத்திர போகுது. ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க உட்காந்து பேசலாம். பேசலாம் பேசலாம். இப்பதான் தைரியம் கொஞ்சமா வருது. அது வரைக்கும் உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி நான் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. என்னை பத்தி என்ன சொல்றது? முதுகுல குத்துனா விட மாட்டேன், எதிர்த்து நின்னா குனிய மாட்டேன். எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் தான். இந்த மனசை பிச்சு எரிஞ்சிட்டு உங்களை வச்சு உயிர் வாழ்ந்துக்கிறேங்க. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஓஹோ, அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றீங்களா? நம்பாத நம்பாத நம்பாத. அட பாவி, இன்னொன்னு இங்க இருந்து போகலையா? அப்படியே ஓடி போயிடு. நான் கெடுக்கிறதுக்குன்னு இருக்கேன். ஹலோ, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிச்சு அப்புறம் சொல்றேன். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. எஸ், அவ சம்மதிச்சிட்டா போதும். டேய் நில்றா. வேலையை பார்க்கறத விட்டுட்டு பொண்ணு பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்கியா? இப்படியே போனா நாம நினைச்சது நடக்கவே நடக்காது. இப்ப என்ன தத்தா உங்களுக்கு பிரச்சனை? ஆமா, அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. அவசரப்பட்டா நமக்கு தான் ஆபத்து. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வேட்டையாடுற சிங்கம் களத்துல நின்னதுக்கு அப்புறம்
எதிரிங்களோட தலையை எடுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் எப்பவும் நிக்க போறதே இல்ல. எங்க அக்ஷிதா, எங்க நில்லுங்க. என்னங்க இப்ப உங்களுக்கு என்னாச்சு? நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. டேய், தங்கம் வைரம் எதையாவது மறைச்சு வச்சிருக்கியா? நீங்க கொஞ்சம் மூடிட்டு இருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. உங்க தாத்தா எதுக்கு திட்டிட்டு இருந்தாரு? நேரம் வரும்போது அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி, அது இருக்கட்டும். கல்யாண விஷயம் என்னாச்சு? ஐயோ கடவுளே, நீங்களும் வேண்டாம், உங்க சகவாசமும் வேண்டாம். டேய், அந்த கவுண்டர் வீட்டுல வேலை பார்க்கறத விட எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கிறதே பெஸ்ட்டுடா. அதுவும் அந்த கோவிந்தா, அவனுக்கெல்லாம் நான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. காலா, நில்லு. நீயா? அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அட, வேலையை பார்த்துட்டு போமா. நீ நான் என்கிட்ட பேச போற? என்ன போமா? நான் ஒன்னும் போறதுக்கு வரல, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஆமா தாயே, நீ எதுவும் பேசவும் வேணாம், என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேணாம். பேசாம போறியா? நான் இப்ப பேசியே ஆகணும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசாத, அமைதியா கேளு. ஏய் குர்ரா, For the first time என் லைஃப நான் தொலைச்சிட்டேன். இங்கதான் எங்கேயோ தொலைச்சேன். என்னத்த தொலைச்ச? அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ தான் அதை திருடி இருக்கேன்னு. என்ன அவகிட்ட திருடின? முன்னாடியும் இல்ல பின்னாடியும் இல்ல. அப்படி உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு நான் திருடிட்டேன் தாயே. அப்படி என்னதான் காணும்னு சொல்லு சொல்லு சொல்லு. பேசாதன்னு சொன்னேன்ல, நீ பேசாத, பேசவே கூடாது. ஐயோ, டார்ச்சர் பண்றாளடா டேய். நீ என் மனசை திருடிட்ட. திருடிட்டேனா? எனக்கு உன் மீசை பிடிக்கும். அதையும் எடுத்துறேன். நீ நடக்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். காலையே வெட்டிடுறேன். டோட்டலா சொல்லணும்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். I love you so much. ஐயோ கடவுளே. அண்ணா, என்னாச்சுண்ணே? அண்ணனால சொன்னது ஏமாச்சுக்க முடியல. போமா வேலையை பார்த்துட்டு. உன்னை லவ் பண்ணி நான் என்ன பண்றது? தொடப்பு காட்டுக்கு நல்லா துணி சுத்துற மாதிரி இருக்க. என்னால முடியாது, என்னால முடியாது, முடியவே முடியாது. நான் என்னவோ உன்னை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா உன்னால முடியாது. யாரா இவ பேசியே கொல்றாளே? யாரா இவ என்ன கையால ஆவதுன்னு சொல்றா? முதல்ல அவளை போ சொல்ற. ஓடி ஓடினா வழி விடுங்கடா டேய். என்னடா இது? வெறும் வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஆளைய காணோம். கீழே பாருங்கடா டேய். ஏன்பா இவ்வளவு உயரமா இருக்கே? ஆமா, யார் பண்ணி? நான் இவளோட தம்பி. உன்கிட்ட நான் மரியாதையா சொல்றேன். எங்க அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா சரி, இல்லன்னா உனக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காத மாதிரி பண்ணிடுவேன். என்னடா சொன்ன? எப்படி பார்த்தாலும் என் இடுப்பு சைஸ் கூட இல்ல. என்னடா பண்ணுவ? அதெல்லாம் வேண்டாம். உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க வந்திருக்கேன். ஒண்ணு சேர்க்காம விட மாட்டேன். எங்கடா அந்த கல்லு? எடா சீக்கிரம் எழுடா. அக்கா வந்துரு அக்கா, ஓடிடலாம். ஏய் வாடிங்க, வாடினா வா. பாட்டில குடு. இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி வந்தன வச்சுக்க. இவனுக்கு வேணாம், இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பெரிய என்னண்ணே இவ போய் போய் அவனை லவ் பண்றேன்றா? போவட்டும் விடு மச்சான். இன்னைக்கு எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணி ஆகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, வானே போலாம். அண்ணே, இன்னைக்கு அவ பர்த்டேனே, நாம ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஓ ஷிட் மச்சான், ஐ அம் ஃபர்காட்டட். லெட்ஸ் செலிப்ரேட். நான் இருக்கேன்டா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க.
ஏன் ஆள் பர்த்டே எனக்கே தெரியலையா? கடவுளே என்னப்பா உன் லீல கொடுக்க கூடாதா ஒரு மாலை? பாத்தியாடா குட்டி, உலகத்துல அவங்க காதலுக்கு அவங்களே கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா இவன் உன் காதலுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாத்தியா? ஹீ இஸ் a real friend, true friend. அண்ணே நீ எங்கேயோ போயிட்டானே, உண்மையாவே நீ கிரேட் மச்சான். சரி ஓகே மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாத, விடு. காதலுக்காக இது கூட பண்ண மாட்டேன். இது நான் பண்றது இல்ல, காதல் பண்றது. இவனுங்க எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க? ஏன் இன்னும் அக்ஷிதா வரல? என்னென்னமோ பண்ணிருக்காங்க. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வா, அவங்க வந்துட்டாங்க. ஓ வந்துட்டாங்களா? வாங்க வாங்க, கேக் கட் பண்ணுங்க. ஏய் நில்லு, ஒன்னு விட்டனே வைய, மிச்சம் மீதி இருக்கிற 5 கிலோவும் தரையில விழுந்துரும். அக்ஷிதா நீங்க வெட்டுங்க. நான் எதுக்கு கட் பண்ணணும்? இன்னைக்கு அவளுக்கு தான் பர்த்டே. இப்ப பர்த்டே நினைச்சு இதெல்லாம் பண்ணனே. அந்த கொசுவோட பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. நான் ரெடி பண்ண பெட்ல குட்டி தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. டேய் சரி எனக்கு குறா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க இவ்ளோ செய்யறத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ரியலி யூ ஆர் கிரேட். சரிங்க, நீ வாச்சலாம், நம்ம போலாம். அவன் என்னன்னா தெக்க போயிட்டான், இவன் வடக்க போயிட்டான். நான் எங்கடா மாடு மேய்க்கவா போறது? போங்கடா. குட்டி, அந்த மோட்டு எங்கடா போய் தொலைஞ்சான்? யாருக்கு தெரியுண்ணே, எங்க குடிச்சிட்டு கிடக்குறானோ. சரி போகட்டும், விடுறா. உன்னை வாங்கினதுக்கு மாட்டு வண்டியை வாங்கியிருக்கலாம். ராத்திரி ஆனால் தள்ள விட்டுன்னு இருக்க. சரி ஸ்டார்ட் ஆகு. வெயில் இன்னைக்கு வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்குற உனக்கு. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஊரில் இருக்கிறவங்க தான் தொல்லை பண்ணுறான்னா நீயுமா? டூ டூ எருமை மாடு. என்ன பண்ணி தொலைறது? தள்ளி தானே ஆகணும். நீ எவ்வளோ தூரம் தான் தள்ளிட்டு போகிறதா? பாத்தியாடா குட்டி, ராத்திரி எவ்வளோ வர மாட்டான் தம்பி கோவிந்தா கூட ரொம்ப திமிரா நடந்துக்கிறான்ல. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஆக்கணும்டா. மாட்டை வாங்கி தீனி போட்டதா கூட நன்றி கிழித்துட்டு போயிருக்கோம். இதை வாங்கணும் பாரு. யாரு பேய்ங்க வாக்கிங் போற டைம்ல இவனுக்கு இங்க என்ன வேலை? டேய் யாரா நீ? இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? என் பொண்டாட்டிய தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொண்டாட்டிய தேடுறியா? அவன் கூட ஓடி போயிட்டாளா? ஆமா. டேய் அவன் யாரா அங்க என்னடா ஆடிட்டு இருக்கான்? என் பொண்டாட்டி கூட ஓடி போனவன். ஓ பொண்டாட்டியோட ஓடி போனவே இங்க நின்று ஆடிட்டு இருக்கா. நீ என்னடா உருன்னு உரும்பிட்டு இருக்கா? வெக்கமா இல்ல? அவனை புடிச்சு கேட்டு வெட்டி 1 வருஷம் ஆகுது. அவன்
அவன் எப்போவோ செத்து போயிட்டான்டா. அப்படின்னா அவன் பேயா? அப்புறம் எதுக்கு பேய் கூட பேசிட்டு இருக்க? உன்னதான் படிச்சு நான் வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே? அவன் என்ன பண்ண முடியும்? என் பொண்டாட்டி எனக்கு விஷம் வச்சு நான் செத்து 6 மாசம் ஆகுது. இப்ப அவளை எப்படி சாவடிக்கிறதுன்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது கொடுக்குறியா? பேத்தனை வந்து பேய்கிட்ட மாத்தி நான் பேயிருவோம் போலயே. சாமி அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி. என்னாச்சு கோவிந்தா? அண்ணி ஏன் இப்படி பயந்து போய் ராத்திரி மட்டும் நான் உங்க கூட படுத்துக்கவா? யோ மாரியா, உன் தம்பி என் பக்கத்துல படுத்துக்கணும்னு சொல்றான். அண்ணா பொறுக்கி என்னடா உனக்கு? அண்ணா வெளியே ஒரே பேய்ங்க தொல்லை, எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வருது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் உங்க கூட படுத்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கொஞ்சம் கருணை காமிங்க. பிரகாஷ், இவனை கூட்டு போய் பக்கத்துல படுக்க வை. பயந்து சாவறான். புலி வம்சத்துல தெருநாய் மாதிரி வந்து பிறந்திருக்கான் பாரு. என்ன கவுண்டரு, என்ன வந்து கேட்டிருந்தா நான் வேண்டாம்னா சொல்லியிருப்பேன். பேசிக்கிட்டே ஏன்டா பாதாளத்துக்கு போற? கையறா. உன் கூட நான் படுக்கணுமா? இங்க பாரு, வெளிய இருக்கிற பேய்ங்க கூட போய் கூட படுப்பேன், இல்ல சுடுகாட்டுல எரியிற சூட்ல படுத்துப்பேன். உன் கூட படுக்க கூப்பிட்ட உன்னை போக்சோ சட்டத்துல உள்ள போட்டுருவேன். வல பாம்பேக்கு போய் ஆபரேஷன் பண்ணு, அசிங்க பிடிச்சவன். இங்க பாரு, நான் மோட்டர் ரூம்ல படுத்துக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? முதல்ல நீ அந்த பக்கம் வரக்கூடாது. நாத்தம் பிடிச்சவன். பல்ல வலிக்க பல மாசம் ஆயிருக்கும். ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. சாரி, வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். நீ மட்டும் இல்ல, நானும் இன்னைக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன். சரி நான் கிளம்புறேன். உங்க அருமை பெருமை எல்லாம் வெறும் ட்ரைலர்ல தான், படத்துல ஒன்னும் இல்ல, எல்லாம் காலி தான். ட்ரைலர் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. இன்பம் கொண்ட வெண்ணிலா ஆடுதே. எனக்கு நல்லா தெரியும்பா, நீ நினைச்ச காரியத்தை கண்டிப்பா முடிச்சிருவேன்னு. நாம பழி தீக்கிற காலம் வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். தாத்தா, அந்த கோவிந்தனை கொன்னது நான் இல்ல. நீ இல்லையா? அப்ப வேற யாரா? அதான் எனக்கும் தெரியல. அதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொல்லலைன்னா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நான் சொல்றேம்மா, உனக்கு உண்மை என்னன்னு. சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி. இது எங்க போச்சு? ஐயோ, மழை வேற ஜோரா பெய்யுதே. ரங்கா, லக்ஷ்மி எங்கன்னு தெரியலையே. வாங்க, வா 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 வா. ரங்கா, வந்து வண்டியில ஏறுன்றல. என்ன பண்ண? வயித்துல இருக்க குழந்தை வெளியே வந்து எதுவும் பண்ணாம வண்டியில ஏறு. சீக்கிரம் வண்டியில ஏறு சொல்றேன்ல. என்ன காப்பாத்துங்க, 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 என்ன விடுங்க, யாராவது காப்பாத்துங்க. என்ன இந்த பொண்ணு யார் கூடயே ஓடி போறா? பூசாரி சீக்கிரம் பண்ணியா, லேட்டானா பூஜையோட சக்தி குறைஞ்சிடும்.
இனிமே இங்க இருக்கிற எல்லா புதையலும் எனக்கு தான். நாளைக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். போதும் வாங்கடா வாங்க. பூசாரி சீக்கிரம் வண்டியில் ஏறியா. அந்த சமயத்துல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம எங்க அம்மாவை வெளியெடுக்க பயந்துட்டு அவர் திரும்ப வந்துட்டாரு. அதனாலதான் அந்த கவுண்டரோட வம்சத்தை நான் அழிக்கணும்னு நினைச்சேன். கெஞ்சண்ணாவையும் கரியண்ணாவையும் கொன்னது நான் தான். என்னடா இந்த நேரத்துல இங்க? உன்னை கொல்ல தாண்டா வந்தேன். சிவா நீயா? அந்த கவுண்டரையும் நான் தான் கொல்லுவேன். இதுதாம்மா நடந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல விடுங்க அக்ஷிதா. ஆனா அந்த கோவிந்தனை கொன்னது யாரு? இதுக்கெல்லாம் யாரோட காரணம்? யார் பண்ணிருப்பாங்க? யார் பண்ணா என்ன? நல்லதானே பண்ணிருக்காங்க, விடுப்பா. அடுத்து என்ன பண்ணலான்னு பாரு. டேய் எங்க அண்ணன் வரான், வாடா. பஸ் ஸ்டாப் போகணும். என்னடா சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டா, இனிமே ஊர் முழுக்க நம்ம அண்ணனோட ராஜ்யம்தான். யார் உங்க அண்ணன்? எங்க அண்ணன் பாம்பேலியே பெரிய டான். இவ்வளவு மாறி போய் வந்திருக்க அண்ணா. எல்லாத்துலயும் கிங்கடா. என்னன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் ஊர் ஞாபகம் வந்துச்சா? நெருக்கடி சிட்டியை விட இந்த சூப்பர் வில்லேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த அண்ணன் ரீஎன்ட்ரி. ஏய் வாங்கடா, நம்ம போலாம். அப்புறம் என்னடா விஷயம்? பாம்பே எல்லாம் எப்படி இருந்தது? ஏய் வாழ்க்கைன்னா அதுதான்டா. 24 ஹவர்ஸும் எல்லாம் 2 பீஸ்ல தான் இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா சுத்துறாளுங்க. பூமியில இருக்கிற சிகப்பு சொர்க்கம்டா அது. அண்ணே நீங்க சிகப்புன்னு சொன்னதும் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுனே. ஜஸ்ட் a minute. பாம்பேல என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. கொக்கு மீனை தின்னுமா இல்ல மீன் கொக்க முழுங்குமா? ஏண்டா பொறுக்கி, உனக்கு தான் வேலை வெட்டியும் இல்ல புள்ளுக்குட்டியும் இல்ல, மத்தவங்களையும் ஏண்டா நீ கெடுக்கிற? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னீங்க ஓகே, ஆனா புள்ளக்குட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொந்தமா நிலம் இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க நிலத்துல விதை போட்டு விளைச்சல் பார்த்தவன் நானு. இந்த பாஸ் பாம்பேல நின்று ஒரு சின்ன கடையில டீ குடிச்சா கூட டிவில வர விளம்பரம் மாதிரி நிறைய சின்ன பசங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உடனே புத்தி இருக்கான்னு கேட்க வந்துடா. போமா வேலையை பார்த்துட்டு போ. விளக்கு மரால அடிக்க யாரும் இல்ல, அதான் இப்படி சுத்துறேன். இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்கிட்டான். என்னடா இது அசிங்கம்? உங்களோட இந்த பழக்கத்தை நீங்க இன்னும் மாத்திக்கலையா? பாம்பேல இந்த மாதிரி எல்லாம் இல்லையே. அப்டேட் இல்லாத வில்லேஜ். ரொம்ப சந்தோஷம்.
இன்னைக்கு பாம்பேல இருந்து எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஃபுல்லா பார்ட்டி தான். இந்தடா எப்பவும் பார்ட்டி பண்றதுக்கு சீசன் தேவையில்லை, ரீசன் தான் தேவை. அண்ணனுக்கு ஜெய். இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல நம்ம எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு ஜெய். அண்ணோ குடிங்கண்ணா. டேய் நான் எதடா குடிக்கிறது? அடிங் கொடுத்தா தான்டா குடிப்பாங்க. உடனே குடி குடினா எப்படா குடிப்பா? டேய் ஏன்டா குத்துடா. ஐயோ அண்ணனோட கிளாஸ் காலியா இருக்குடா. வேணா சரக்க ஊத்துங்கடா. நான் பார்க்கல, நீ அது பார்க்கலையாடா? நீங்களா அமெரிக்கால இருந்தா கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்கடா. சரியான காட்டானுங்க. தா அண்ணே குடிங்க, நல்லா குடிங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாளடா. நாளைக்கு விடியட்டும், அவளை அப்படியே நான் வெட்டி 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 தூக்கி போட்டுறேன். குடிங்கண்ணா, நம்ம காலையில வெட்டிக்கலாம். இந்த ஊர்ல வேற பேய் பிசாசு நடமாடுது. கொலைக்கு மேல கொலையா நடந்துகிட்டு இருக்கு. பேய் பிசாசுங்களா? டேய் தம்பிங்களா, இந்த செல்லக்குட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் என்னை விட ஒரு பெரிய பேய் எதுவுமே இல்ல. பேயா பிசாசா? பேசாம குடிங்கடா பயந்தாங்கொலி பசங்களா. எவ்வளவு பேர் பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நீ வேற பேய் மாதிரி. பேய் கதை சொல்லி பயமுறுத்திட்டு பேய வர வச்சிடாங்கல்ல. இங்க என்னடா அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க? பயந்தாங்கோலிங்களா? நான் இல்லடா. நீ இல்லனா வேற யாரா? உங்க அப்பனா? அங்க பாரு, மழை தண்ணி மாதிரி ஒண்ணுக்க நிறுத்தி வச்சிருக்க. டேய் இத பண்ணது சத்தியமா நான் இல்லடா, அண்ணன்டா. டேய் சிறுநீருக்கும் கண்ணீருக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையாடா? இது அண்ணனோட சிறுநீர் இல்ல, அது கண்ணீர். வா அண்ணன்கிட்ட கேப்போம். கேளு. அண்ணே அது கண்ணீர் தானே? டேய் நேத்து பேய பார்த்தது எங்க இருந்து தண்ணி வருதுனே தெரியல, கேட்க வேண்டாப்படா. அண்ணோ நானே உன் மேல டார்ச் அடிச்சு பார்த்தேன், அது கண்டிப்பா கண்ணீர் தான். டேய் நீ டார்ச் அடிச்சது மூஞ்சில தானே, கீழே இல்லல பரதேசி. ஓஹோ, அண்ணா ஏதோ பேய பார்த்து பயந்து ஒண்ணுக்கு போயிருப்பாரோ? டேய் பசங்களா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ நான் இனி இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். போகாதீங்க, இருங்கண்ணா. ஒரு நிமிஷம் ராத்திரிடா பேய் வீட்டுக்குள்ள வாக்கிங் போகுது. நான் இந்த ஊர்ல இருக்கிறது பாம்பேல போய் பாம்பு போட்டாது பொளச்சி பண்டா. எப்பா ஏன்னா கோவப்படுறீங்க? இருங்கண்ணா. என்னண்ணா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிண்ணா? டேய் நேத்து தூங்கி ஏந்திக்கிறதுக்குள்ள உச்சில இருந்து கால் வரைக்கும் பேடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன்டா. டேய் சிவா, அண்ணன் ஃபுல்லா பயந்து போயிருக்காரா? பாவம் போட்டோம் உர்றா. அவன் ஒன்ன தான்டா போட்டு பொழக்கணும். ராத்திரி எல்லாம் பயமுறுத்திட்டு இப்ப பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அடி போடா, நீங்க பாட்டு விட்டு தூங்கிட்டீங்க. அந்த பேய பார்த்துனா ஐயோ டேய் என்ன கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா எல்லாரும் சேர்ந்து. இப்ப என்ன தடுக்கிறதுக்கு இந்த பேய வர வச்சிட்டீங்களாடா? இது என் கேர்ள் ஃப்ரெண்டுண்ணா. இவளை பார்த்து பயந்தா நேத்து ஒண்ணுக்கு போனீங்க. ஐயோ அசிங்கம். ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிருக்கேன். எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட் ஆன பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி இருக்கா? எப்பாடு உங்க கூட இருந்தா என் உசுறு போயிரும் போல. ஆளை விடுங்கடா. ஏமா தாயே நீ போ. எவனாவது பின்னாடி நீங்க கலந்து போடுவா. அண்ணா சொல்லுங்க சிவா, எப்படி இருக்கு? என்ன சொல்றது, நேரா சாங்குக்கே போயிடலான்னு தோணுது. சாங் எல்லாம் தேவையில்ல, முதல்ல கோவிலுக்கு போலாம் வாங்க.
சாமி கும்பிடுறது? ஏக்கா என்னக்கா இப்படி உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா? என்ன விஷயம்? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லப்பா, அதான் அங்க பிரதட்சணை பண்றேன். ஓ, 2 பேரும் சேர்ந்து கும்பிட்டாதான் குழந்தை பிறக்கும். நீ மட்டும் தனியா கும்பிட்டா எப்படி குழந்தை பிறக்கும்? பொறுக்கி நாயே, என்னடா பேசுற? மரியாதையா போயிடு, இல்ல மண்டை உடைஞ்சிரும். வாடா. டேய் என்னடா நீ? பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? டேய் அது பொண்ணு இல்லடா. இன்னொரு தடவை இப்படி பண்ணா இதே மரத்துல உன்னை தொங்க விட்டுருவேன். இதே மரத்துல தொங்க விடுவேன். நான் மச்சான், உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன புல்புல், என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? புல்புல் பேச மாட்டா, இந்த புல் தான் பேசுவேன். நீ என்கிட்ட பேசு செல்லம். நான் செவுத்த புடிச்சு நடக்கும் போது என் துணியை புடிச்சு நடந்தவங்க எல்லாம் இப்ப எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியாடா? இப்ப என்ன அடிக்க போறியாடா? அடி வாங்குறவனை விட அடிக்கிறவனுக்கு மூடு இருக்கணும். இப்போதைக்கு எனக்கு மூடு இல்ல. அது மட்டும் இல்ல, கண்டவங்க வளர்த்த நாயை அடிக்கிற பழக்கமும் எனக்கு இல்ல. டேய், யாரை பார்த்துடா நாயின்னு சொல்ற? அதான் நேரடியா சொல்றேன்ல. உன்னதான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்டா யாரு நாயின்னு. யாருன்னு காட்டுறேன்டா. இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் சரி, அந்த கவுண்டனோட தம்பி ராமனை நீ கொன்னுடு. விட்டுருவேனா தாத்தா? இன்னைக்கு கண்டிப்பா அவனை விட மாட்டேன். சரி, ஜாக்கிரதை. ஐயோ கவுண்டரே, ராமண்ணனை யாரோ கொண்டுட்டாங்க. ராமண்ணனை யாரோ கொண்டுட்டாங்க. வாங்க கவுண்டரே, அவர் யாரோ கொண்டுட்டாங்க. சீக்கிரம் வாங்க கவுண்டரே. யோ நட சொல்ற, இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு புடவை கட்டிக்கிட்டு ஏதாவது சிக்னல்ல போய் நிலையா? யாரு கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. உனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்ம்? ஊரா இல்ல சுடுகாடான்னு தெரியல. உண்மையா பார்த்தா பிச்சை கூட எடுத்துடல. ஆனா இந்த போலீஸ் வேலையில மட்டும் சேர்ந்துட்டு போய் கூடாது. ஆமா, யார் இவனுங்க? இங்க என்ன பண்றானுங்க? ஏய், யாரா நீங்களா? பார்க்க திருடனுங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க தான் அவனை கொன்னதா? ஆமா சார், அந்த புறம்போக்க நான் தான் கொல்லணும்னு இருந்தேன். வேற எவனோ கொண்டுட்டு போயிட்டான். டேய், இப்படிலாம் சட்டத்தை கையில எடுக்காதீங்கடா, அசிங்கமா போயிடும். எடுத்துலான்னு இருந்தேன் சார். டேய், அவசரம் கொடுக்க. நாங்க கையில எடுத்தா அது சட்டம். ஆனா நீங்க சட்டத்தை கையில எடுத்தீங்கன்னா அந்த சட்டத்தோட கையில நீங்க இருப்பீங்க. ஏய் என்னடா நீ கொஞ்சம் பேசாம இருடா. சார் நீங்க கிளம்புங்க சார். இவன் பைத்தியம் சார். நீங்க போங்க. ஏன் கிட்டிய திமுறா? மாட்டுவீங்கடா, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இந்த கொலைகளை யார் பண்றாங்க? அவங்களுக்கு இதுல என்ன லாபம்? வணக்கங்க ஒன்று. என்ன காலா, என்ன விஷயம்? அந்த சிவா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கால, ஞாபகம் இருக்கா கவுண்டரு? அந்த பொண்ணு ஊருக்கு வந்ததுல இருந்து தான் ஏகப்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. சரி, எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிங்க கவுண்டரு. இந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்கடா. அவ என்ன ரொம்ப அலைய விடுறா. சீரியஸா போய் கேட்டுலான்னு தோணுது. ஆனா சீரியஸா அவ ஒத்துக்கலன்னு சொல்லிட்டா. அதனால எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கேன். டேய், அவங்க வர மாதிரி தெரியுதுடா. என்னடா மச்சான் இவன் எல்லா சீன்லயும் நடுவுல வரா. டேய், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கடா, உங்க பிரச்சனைக்குள்ள நான் வரல. ஏப்பா போடுறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கா? வேலை இல்லாம வெட்டியா இருக்கீங்க. இதுல இந்த கருமை வேற. உன் மேல எனக்கு காதல் வரதுக்கு சான்ஸே இல்ல. நான் கிடைப்பேங்கிற ஆசையை விட்டுருச்சு. அங்க பாருடா மச்சான், என் லைஃப்ல வரும்போது ஸ்ரீதேவி மாதிரி வந்தா, போகும்போது மூதேவி மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல மச்சான், ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் அவ செட் ஆக மாட்டானே. நீ சொல்றது நிஜம்தான்டா. அவ எங்க
நான் எங்க இந்த சிட்டி பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான்டா லோஹி பேண்ட் போடுற பசங்களுக்கு கொடுக்கிற மரியாதைய நம்மள மாதிரி காதலுக்காக உயிர் கொடுக்கறவங்களுக்கு இல்ல. நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட நான் சொல்றது? பாட்டில் கிட்ட தான் சொல்லணும். வாடா மச்சான் போலாம், இன்னொரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். பொண்ண நீதான் நம்பி ஏமாந்துதான் போகாதடமாமே, காதல் கீதல் எல்லாம் செஞ்சு நீயும் சாகாதடமாமே. பொண்ண நீதான் நம்பி ஏமாந்துதான் போகாதடமாமே, காதல் கீதல் எல்லாம் செஞ்சு நீயும் சாகாதடமாமே. சிரிச்சுதான் தொடங்கும், பாட்டுல முடியும், நல்லாதான் சிரிக்கும், உயிரத்த வாங்கும், உயிரத்த வாங்கும். பொண்ண நீதான் நம்பி ஏமாந்துதான் போகாதடமாமே, ஓ காதல் கீதல் எல்லாம் செஞ்சு நீயும் சாகாதடமாமே. காதல் காதல் எல்லாம் பொய்யாதான் போச்சே, வார்த்தை கூறுவா கிழிச்சுதான் போச்சு. லவ் லவ் எல்லாம் விளையாட்டாச்சே, லைஃப் மொத்தம் இனிமே வீணாதான் போச்சு. பிரியாணி லைஃப் ஆறிதான் போச்சு, மனசு கனசு எல்லாம் சுடுகாடாச்சு. காதல் டெஸ்ட் பண்ணாத வேஸ்ட், காதல்ல ஜெயிச்சவன நீ கொஞ்சம் காட்டே. காதல் வலையில சிக்காத தம்பி, மீறி சிக்கிட்டா ஆயிடுவ மங்கி. இதயம் உள்ள மெதுவா அழுகுத இது சரியா, கொன்னு புட்டு நீயும் போவது முறையா. நானும் கண்ட கனவு எல்லாமே பொய்யா, கனவு நனவு ரெண்டும் இவ செஞ்ச மாயமா. ராஜாத்தி ராஜனும் காதல் செய்ய வந்தாலும் பொன்னாலே ஆஸ்தியும் மண்ணாகி போகும். காதல் வேணாண்டா சொன்ன கேளு மாமே, காதல் வந்தாலே முடிஞ்சிருப்போம் கேமு. புரிஞ்சுதுல்ல? பொண்ணு லவ் தருவாலே நோவு, பேசி பேசி தருவாலே சாவு. பொண்ணு லவ் தருவாலே நோவு, பேசி பேசி தருவாலே சாவு. சிரிச்சுத்தா தொடங்கும், பாட்டல்ல முடியும், நல்லாதான் சிரிக்கும், உயிரத்த வாங்கும், உயிரத்த வாங்கும்.
லவ் வேணாமாமே நீ அமரத மாமே இந்த லவ் வேணாமாமே லவ் வேணாமாமே. அசிங்கமாவே இல்லையா? குடிச்சிட்டு நாய் மாதிரி ரோட்ல விழுந்திருந்தீங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். எங்க அக்ஷிதா இவன் தான் குடிக்க வச்சான். நான் என்ன பண்றது? ஆமாண்டா ஆமா, நான் தான் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை விடுங்க. 7 கழுத வயசாச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? ஒரு குவார்டர் அடிக்கிற அளவுக்கு தாம்மா கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா நாங்களாம் எங்கேயோ போயிடுறோம். வயசானவரு தனியா வேலை பாக்குறாரு, நீங்க கூட போய் செய்யலாம்ல. டேய் பாயசம், இத பத்தி ஒரு மீட்டிங் வச்சு நம்ம அங்க பேசலாம். ஏங்க என்னங்க ராத்திரியில இருந்து திட்டிட்டே இருக்கீங்க? தூங்கும்போது தாலி கட்டிடுவேன் பாத்துக்கங்க. இங்க பாருங்க, அங்க இருக்காரு, அவரை கூட கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்களை மட்டும் பண்ணிக்க மாட்டேன். யாருப்பா அந்த பெரிய மனுஷன்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னால அது ஆகாது, நான் பண்ணவும் மாட்டேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை. என்னம்மா சொன்னீங்க பெரியவரே? நான் உங்களுக்கு டைகர் வாங்கி தரவா? டைகர் எல்லாம் இப்ப பழசாயிடுச்சு. ஸ்காட்ச் வாங்கி தரியா? இந்த பெரியவர் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காரு. தப்பெல்லாம் ஆம்பளைங்களோடது தான். குழின்னு தெரிஞ்சும் கூட போய் போய் அந்த குழியிலேயே உழுறாங்க. ஐயோ எப்பா, கன்னத்துல 4 அரை விட்ட மாதிரி இருக்கு. சரி விடு, நான் போறேன். தேவைதான் எனக்கு இதெல்லாம். ஏய் ஏய், ஒரு வேலை விஷயமா டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க. நம்ம பூஜை பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதோட சக்தி குறைஞ்சிருக்கலாம். இன்னொரு முறை பூஜை பண்ணிடலாம் கவுண்டரே, எல்லாம் சரியாயிடும். யோ, ஏதாவது ஒன்று சீக்கிரமா பண்ணி தொலையா. நான் உயிர் பழிச்சா போதும். என்ன கவுண்டரே, பொண்டாட்டி செத்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன வர சொல்லிருக்கீங்க? அக்கம் பக்கத்துல தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தானே. வீட்டுல சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக பட்னியா இருக்க முடியுமா? ஹோட்டல் சாப்பாடு வாங்கி எப்படியும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். இருந்தாலும் உங்க பொண்டாட்டி இறந்த சோகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு. சோகம் நிறைய இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியும்? அவ இடத்த நிரப்பதானே நான் உன்னை இங்க வரவழைச்சிருக்கேன். உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் இந்த பேச்சுல ஒன்னும் குறைச்சலே இல்ல. தம்பின்னு சொன்னது ஞாபகம் வருது. கோவிந்த சத்த அன்னைக்கு மோட்டார் ரூம்ல நீ அவன் கூட இருந்த. இல்ல இல்லப்பா, அங்க இருந்தது நான் இல்ல. உங்க தம்பி கிட்ட அன்னைக்கு நான் பேசவே இல்ல. ஏய், நடிக்காத. காளா எல்லாத்தையும் சொல்லிட்டான், உண்மையை சொல்லு. அந்த பரதேசி காளா அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கான். அவனுக்கு இருக்கு ஒரு நாள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், அவ்வளவுதான். ஆனா அவரு செத்த அன்னைக்கு நான் கூட இல்ல. யாரு இருந்தாங்களோ என்னவோ, அவருக்கு 1 2 இருந்துச்சு. சரி விடு, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல செத்தவனை பத்தி ஏன் பேசணும்? உள்ள போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன்.
எப்படியோ உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுப்பா. நீ பண்ண வேண்டிய வேலைய வேற யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது நீ நிம்மதியா இரு. ஒருவேளை அம்மாவோட ஆத்மா தான் இப்படி பண்ணுதா தாத்தா? அப்படிலாம் இல்லப்பா. அந்த பூசாரியும் கவுண்டரும் சேர்ந்து உங்க அம்மாவை சாந்திப்படுத்திட்டாங்க. அப்படியா தாத்தா? அதை விடு, அந்த பொண்ணுகிட்ட கேளு, அவளுக்கு சம்மதமான்னு. உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னாச்சு சிவா? எதுக்காக இப்படி ஓடி வர? தாத்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான கேட்டுட்டு வர சொன்னாரு. ஓஹோ, அப்படியா? சம்மதிக்கலன்னா? அட பாவி, உன்னை அப்படின்னு வேணா அடிச்சிருங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. புரிஞ்சுதுங்களா? என்ன எல்லாரும் இதே டைலாக் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? நான் என்ன பயந்துருவேன் நினைச்சீங்களா? இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோங்க. எங்க பாருப்பா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சொன்னது புரிஞ்சது இல்ல? அப்படின்னா சம்மதிக்க மாட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா, நீங்க எப்ப என்ன காப்பாத்துனீங்களோ அப்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உடனே சொன்னா அதுல என்ன கேக்குறீங்கன்னு இவ்வளவு நாளா உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன். நானும் உங்களை காதலிக்கிறேன். இந்த குட்டி 2 நாளா எங்க போனானே தெரியல. ஆமா, எனக்கும் டேய் தெரியல. மோட்டோ, இங்கே தான் இருக்காங்கடா. உன் அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இதை கொடுக்குறேம்மா. நாளைக்கு காலையிலேயே உனக்கு கல்யாணம். எனக்கு சொந்த அண்ணன் இருந்திருந்தாலும் இப்படிலாம் என்ன பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு அழறீங்க? அவன் எதுக்கு அழுகுறான் தெரியுமாம்மா? 7 கழுத வயசாயும் என்ன கல்யாணம் ஆகல அவனுக்கு. அப்படிங்க வாடா. என்ன நாளைக்கு உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்ல. கவுண்டரே, கவலையே பட வேண்டாம். நீங்க நிம்மதியா இருங்க. எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பூஜை பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரமாதம் என் பூசாரி. இதே சந்தோஷத்துல பசங்களை கூப்பிட்டு பார்ட்டி பண்ண போறேன். ஏய், சமக் செல்வா வர சொல்லியா? அப்போ ஒரு ஜாலிதான். திருட்டு பூசாரி. என்ன ஒண்ணு பண்ணாத. என்னப்பா, என்ன ஆச்சு? தாத்தா, அந்த பூசாரி நெஞ்சில கத்திய வச்சிருந்தேன். அவன் ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டான். என்னப்பா, என்ன காரியம் பண்ணிருக்க? அவன் போய் கவுண்டர் கிட்ட சொன்னா என்ன ஆகுறது? சிவா, பூசாரி யாரோ கொன்னுட்டாங்கடா. அப்படியா? என்ன தாத்தா இது? ஒண்ணுமே புரியலையே. என்ன இது? இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஐயோ, பூசாரி யாரோ கொன்னுட்டாங்களே.
என்ன போதுன்னு தெரியலையே, யார் பண்ணாங்கன்னு தெரியலையே. தொங்க விட்டாங்க. திடீர்னு இறந்து போயிருக்காரு. யாரோ கொண்டுட்டாங்க பாவிங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, பாவம். நம்ம ஊர்ல போய் இப்படி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்க அந்த கடவுள். போலீஸ் வருவாங்க, நீங்க யாரும் தொடாதீங்க. சரி வா நம்ம வாங்க போலாம். என்ன கவுண்டர், உங்க பூசாரி மரத்து மேல ஸ்பைடர் மேன் மாதிரி தொங்கிட்டு இருக்கான். செத்தது செத்தாலும் நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு தான் செத்து இருக்கான். எந்தாங்க கவுண்டர்? கவுண்டர், இந்த கொலுசு அந்த சிவா வீட்டுல இருக்காளே அந்த பொண்ணோடது. அந்த பொண்ணு தான் இவ்வளவு பண்ணாளா? அவளை இழுத்துட்டு வாங்கடா. எவன் குறுக்க வந்தாலும் அவனை விடாதீங்க. அப்படியே நம்ம ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லுடா. வாங்கடா டேய். சந்தோஷமா? இன்னைக்கு லைஃபோட ஹாப்பியஸ்ட் டே. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும். தாத்தா, அவளை தூக்கிட்டு போயிட்டாங்கடா. சீக்கிரம் போய் காப்பாத்தி கூட்டு வாடா. போடா. நீ ஒன்னும் கவலைப்படாத தாத்தா. அம்மாவை கொன்னவங்களை அழிச்சிட்டு அவளை திரும்பி கூட்டிட்டு வந்து முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. சீக்கிரம் போ, எப்படியாவது கூட்டு வா. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண? எங்க மேல உனக்கு அப்படி என்ன பகை? சொல்லு. டேய் கவுண்டரு, நான் சொல்றது கேளியா? உங்க கெஞ்ச கொன்னவனும் நான் தான், அந்த கரியானை கொன்னவனும் நான் தான். ஆனா மத்தவங்களை கொன்னது ஒன்றும் நான் இல்ல. புதையலுக்காக நீ எங்க அம்மாவை பலி கொடுத்தது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியா? ஏண்டா கேடு கட்டவனே. ஏய் சிவா, உன்னை கவனிக்காம விட்டது நான் பண்ண பெரிய தப்புடா. இவளோட கால் கொலுசு பூசாரி கையில எப்படா வந்தது? மிஸ் ஆகி அவ கால் கொலுசு என்கிட்ட கிடைச்சது. நான் அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பூசாரியை கொல்ல போகும்போது எப்படியோ அவனுக்கு அது கிடைச்சிருக்கு. திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்கோ கவுண்டரு. அந்த 2 பேரை கொன்னது நான் தான். ஆனா அந்த 4 பேரை கொன்னது நான் இல்ல. ஆனா ஒரு விஷயம் கவுண்டரு, நிச்சயமா உன்னை கொல்ல போறது நான் தான். நான் சொல்றத கேளுடா. உங்க அம்மா போன இடத்துக்கு உன்னை அனுப்பாம நான் விட மாட்டேன்டா. தாடி மீச இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளை இல்லடா டேய். இங்க தம்மு இருக்கணும், இங்க தைரியம் இருக்கணும். பயந்தாங்கோலிங்க மாதிரி பொண்ணை கடத்தி வச்சுட்டு என்ன கொல்றேன்னு சொல்ற? இவங்க எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல சிவா. உங்க அம்மாவை கொன்னவங்கள பழிவாங்க கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ தவற விட்டுறாத. தைரியம் இருந்தா அவளை விட்டுட்டு என்கிட்ட மோதுறா. விடாத. இவனுங்க ஒருத்தனையும் விடாத. எல்லாரையும் கொன்னுடு. டேய், இவ ரொம்ப பேசுறா. முதல்ல இவளை மேல அனுப்புடா.
என்ன கவுண்டரு அப்படி பாக்குற? லட்டு வந்து வாயில விழுந்துதா? அதுவும் 2 லட்டு. உனக்கு என்ன அநியாயம் நடந்ததோ அதே அநியாயம் தான் எனக்கும் நடந்தது சிவா. உங்க அம்மாவை கொன்ன விஷயம் தெரிஞ்சதும் எங்க அம்மாவையும் கொன்னுட்டான் அந்த கவுண்டர். சாப்பாடு ரெடியானது சாப்பிடலாம். டேய், அந்த ராம ஏன்டா அங்கேயே இறக்கிட்டான்? உங்களுக்கே தெரியும்லங்க ஐயா, ராத்திரி ஆனா ஜெயா ஜெயன் தான் இருப்பாரு. அவன் ஒருத்த நினைச்ச மாதிரியே யசோதாவை பலி கொடுத்தாச்சு. நாம நினைச்ச காரியமும் முடிஞ்சிடும். அந்த புதையல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்புறம் கவுண்டரு, என்ன நீங்க மறந்துடாதீங்க, நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பூசாரி, உன்னை எப்படியா மறக்க முடியும்? அந்த பூஜையை பண்ணி புதையல வெளியே எடுக்க போறத நீதானே? அதுவும் சரிதான். பாப்பா எழுந்துரு, இங்க வா. என்ன ஆனாலும் வெளியே வரக்கூடாது, உள்ளே இரு. நம்ம பேசுனது யாரோ ஒட்டு கேட்டாங்க, வாங்கண்ணே. அண்ணே எல்லாத்தையும் கேட்டுடா, இவ்வளவு கொண்டுவா. வீட்டுல வேலை பாக்குறத விட்டுட்டு பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? இனி கேட்கறதுக்கு நீ இருக்கவே மாட்டேன். அண்ணே என்ன பாக்குறீங்க? எடுங்க, எடுத்துக்குள்ள அடிங்க, போடுங்க போடுங்க. நீ இவளை கொண்டு போய் அந்த யசோதா பக்கத்திலே புதைச்சிட்டு வாங்கடா. 2 பேரும் ஒரே நாள் எவன் கூடயே ஓடிட்டாங்கன்னு இந்த ஊரு முழுக்க விஷயத்தை சொல்லுங்கடா. இவளோட பையன் என்ன பண்றது? மிச்சம் மீதியை தின்னுக்கிட்டு சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த நாய் எங்கேயே இருக்கட்டும். யோ பூசாரி, புதையல் பூஜையோட சேர்த்து இவங்க 2 பேருக்கு சாந்தி பூஜையும் பண்ணிடு. பண்ணிடலாம் கவுண்டரு. சாந்தி. அதனாலதான் அந்த 4 பேரையும் நானே கொன்னேன். இவனை அடிக்கிற அடியில மேல இருக்கிற நம்ம அம்மா அங்க சந்தோஷப்படணும் சிவா. டேய், இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முன்னாடி அந்த எத்தனை பண்ணிங்க இருந்தாலும் நிலத்தை தோண்டி கண்டதையும் தான் தின்ன முடியும். புலி மாதிரி அதுங்களால பாய முடியாதுடா. தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க, புடிக்க முடிஞ்சா புடிச்சு பாருங்க. இங்க இருக்கிற ஒருத்தனையும் விட மாட்டேன். போகடா, அடிங்க. சண்டை போட்டுக்கிறாங்க. பெரிய ஆளுங்க பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு சார்? வாங்க இங்க இருந்து ஓடிடலாம். அதுவும் கரெக்ட் தான். ஓடிடலாம், வா வா வா, வாடா வாடா, ஓடிடலாம், வா வந்துரு. சீக்கிரமா ஓடுங்க, சீக்கிரமா. யோ சீக்கிரமா வாயா, இந்த பக்கம் வா, பின்னாடி ஓடியா, வா வா வா, சீக்கிரம் வா. அன்னைக்கு கொடுத்தது உங்களுக்கு பத்தலையா? லோக்கல் சரக்கு கிடைச்சா எனக்கு போதை ஏர்ல இருந்து எங்க இருந்தோ ஃபாரின் சரக்கு கூட்டு வந்திருக்கீங்களா?
அநியாயமா பலி கொடுத்துருக்கானே இந்த பாவி கவுண்டரு. சிவா காலாவோட அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சோம். பாவம் அந்த ரெண்டு சின்ன பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அநியாயமா கொன்னுட்டாங்களே. இவங்கெல்லாம் நல்லா இருக்கவே மாட்டாங்க. இப்படி ஆயிடுச்சே. எப்போ கொண்டான்னு தெரியலையே படுபாவி. அட பாவி. அநியாயமா பலி கொடுத்துருக்கானே இந்த பாவி கவுண்டரு. சிவா காலாவோட அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சோம். பாவம் அந்த ரெண்டு சின்ன பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அநியாயமா கொன்னுட்டாங்களே. அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, குழியில எலும்பு இருக்கு சார். டேய், போனத்த புதைச்ச இடத்துல எலும்பு கிடைக்காம உனக்கு என்ன புதையலாட கிடைக்க போது? போடா இங்க இருந்த சொட்டத்தலையா. நாங்க செய்ய முடியாத வேலைய நீங்க இன்னைக்கு பண்ணிருக்கீங்க. இந்த ராட்சசனுக்கெல்லாம் சாவு தாங்க தண்டனை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நாம பிறந்ததுக்கு இன்னைக்கு தான் அர்த்தம் கிடைச்சிருக்கு. நான் பாயாசம் தனியா உட்காந்துட்டு இருக்க. எங்க உங்க தோஸ்துங்களா? 3 மாசம் ஆச்சுனே கல்யாணம் ஆகி. அன்னைக்கு உள்ள போனவன் தான் இன்னும் வெளியில வரல. வரும்போது 2 குழந்தைங்கள கையில தூக்கிட்டு வர போறான் பாருங்க. அது சரி, உனக்கு எப்ப கல்யாணம்? அட போன பொண்ணே கிடைக்கல. அங்க பாருடா, சுந்தரி வரா. அவ சவகாசமே வேணாம் குரு. அவ திட்டுறத கேட்டேன்னு வையே, காதுல இல்ல எல்லா இடத்துல இருந்து ரத்தம் வரும். அண்ணன், அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். கண்டிப்பா வந்துருங்க. யார் உனக்கு அண்ணன்? அது சரி, யாரு பையன்? அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காருல, அவருதான் காலா. வா காலா, போலாம். கேட்டுக்க பாயசம், எல்லாம் முடியும், மீச ஆயிடாது. காதல் வளர்த்த காதல் வளர்த்த என் நெஞ்சுக்குள்ள நீ போச்சலாம். இந்த பாயாசத்துக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. கடைசி வரைக்கும் அவன் ஒண்டி கட்டதான்.